நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற தேன்கனிக்கோட்டைங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பைனீர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மள எப்படி காண்டாக்ட் பண்ணாருன்னா, இவர் ரெகுலராகவே நம்ம பைனீர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க பிளம்பிங் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, அப்போ வந்து டேங்கை ஃபிக்ஸ் பண்ணா போதுமானதுன்னு சொல்லியிருந்தோங்க. இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பிளம்பிங் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதனால நம்ம இப்போ காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாமளும் வந்து டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்துட்டோங்க. இந்த இடத்துல குழி எடுத்தாச்சுங்க. உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. செப்டிக் டேங்க்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பயோ டேங்க்குங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயோ டேங்க்கில் நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளை என்றைக்குமே ஸ்டோர் ஆகாது. நீங்கள் 30-40 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம பைனீர் பயோ டேங்க்ல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டேங்க்லையும் பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம பைனீர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளேயே மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிட்டே இருக்குங்க. அதனால் மெயின்டெனன்ஸ்னு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க்லேருந்து சுத்திகரித்து வெளியே வர தண்ணியை பக்கத்துலேயே சோக் பீட் போட்டு நம்ம சோக் பீட்டில் போகிற மாதிரி பண்ணியிருக்கோங்க. அதுக்கு மேலே இவங்க கார்டன் செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்களுக்கு போச்சுனாவே செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரைனேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட தண்ணியை விட்டுக்கலாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எந்த ஒரு செலவும் இந்த டேங்குக்கு இருக்காதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.